வணக்கம். முருகன் 25 வயதான பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மட்டும் கொலை செய்யல, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மனைவி 2 வயது குழந்தையும் கொலை செய்திருக்காங்க. என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருவாங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க, அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பீகாரை சேர்ந்த 25 வயது இளைஞர் கௌரவ்குமார் பொழப்ப தேடி பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு குடும்பத்தோட, தன்னுடைய மனைவி 2 வயது பெண் குழந்தையோட. அந்த குடும்பத்திற்கு, அந்த பீகாரை சேர்ந்த கௌரவ்குமாருக்கு பீகாரை சேர்ந்த ஒரு கும்பலே அதே மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை கொடுத்துருக்காங்க. தரமணியில் இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் கட்டுமான நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ரூம்லேயே குடும்பத்தோடு தங்கி வேலை பார்த்துருக்கிறாரு இந்த கௌரவ்குமார் அவர்கள். குடிபோதை தலைக்கேறிய மற்ற பீகாரை சேர்ந்த வேலை வாங்கி கொடுத்த கும்பல் கொடூரமாக அந்த கௌரவ்குமாரை கொலை செய்துவிட்டு அவரை மனைவி மீது பாலியல் அத்துமீறல் நடத்தி குழந்தையை கொன்று வீசியிருக்கிறார்கள். இது எல்லாமே அங்கே இருக்க சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த தகவல் கிடைச்ச உடனே உடனடியாக காவல்துறை அந்த இடத்திற்கு சென்று சாக்கு மூட்டையில் வெட்டி அந்த கௌரவ்குமாரை போட்டிருக்காங்க. அந்த சம்பவத்தை செஞ்சது யாருன்னு சிசிடிவி பார்க்கும் பொழுது 2 பேர் பைக்கில் வந்து சாக்கு மூட்டை தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. நம்பரை வச்சு அந்த அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. மேலும் இந்த கொலைக்கு 6 பேர் தொடர்பு இருக்கதா கருதி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு ஏறிய போதை தலைக்கு ஏறியதுனால அந்த கும்பல் தனக்கு கீழே வேலை வாங்கி கொடுத்த தன் மாநிலத்தை சேர்ந்த அந்த செக்யூரிட்டியினுடைய மனைவி மீது பாலியல் அத்துமீறல் நடத்திருக்காங்க. அதை தடுக்க வந்த கணவனை கொடுமையாக இரும்பு ராடால் தாக்கி கொலை பண்ணிட்டு அந்த கௌரவ்குமாரை துண்டு துண்டா வெட்டி சாக்கில் போட்டுட்டு அவருடைய 2 வயது பெண் குழந்தையும் கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாமே நிறைவேற்றுவதற்காக இந்த மந்தவெளியில் அந்த பெண்ணுடைய உடலை தூக்கி, அந்த குழந்தைய 2 வயது பெண் குழந்தையினுடைய உடலை தூக்கி போட்டிருக்காங்க. மனைவியினுடைய உடலை பெருங்குடியில் இருக்க குப்பத்தொட்டியில் தூக்கி வீசியிருக்காங்க. இந்த கௌரவ்குமார் அப்படிங்கிற உடலை துண்டு துண்டாக வெட்டி எங்கே போட்டிருக்காங்க? துண்டு துண்டாக வெட்டி மத்திய கைலாஸ் பகுதியில் போட்டிருக்காங்க. இந்த கௌரவ்குமாரனுடைய மனைவி காவல்துறை முனிசிபாலிட்டி ஆளுங்களை வச்சு, நகராட்சி ஊழியர்களை வச்சு தேடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா இல்லை பீகாரில் மட்டும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க இது தொடர்கதையாக தான் இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம் கேட்டிங்கன்னா, பீகாரை சேர்ந்தவர்கள் கல்வி அறிவில் நம்மளை விட கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கேயும் இதே சம்பவம் தான் நடக்குது. கல்வியில் முன்னேறிய மாநிலமாக கருதப்படுகிற தமிழ்நாட்டிலும் இங்கே தான் நடக்குது. அங்கே கல்வி அறிவு இல்லாத அந்த நபர்கள் செக்யூரிட்டியினுடைய மனைவியை, தன் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐஐடி வளாகத்துக்குள்ளேயே போய் ஐஐடி மாணவியை கொடூரமாக பாலியல் அத்துமீறல் நடத்திருக்காங்க, அரசியல் கட்சிகளுடன் உதவியுடன். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் காவல்துறை அதிகாரியே ஒரு பெண்ணை, அந்த பெண்ணுடைய தாயார் முன்னிலேயே கொடூரமாக பாலியல் அத்துமீறல் நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு எல்லாமே காரணம் தலைக்கு ஏறிய குடிபோதை. இதில் வட மாநிலம் தென் மாநிலம் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்தியா முழுக்க பரவலாக இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சற்று கூடுதலாக நடக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கப்பட வேண்டிய சம்பவம். அடுத்ததாக, இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய சட்டத்தின் மேலேயும் நீதித்துறையின் மேலே நம்பிக்கையின் மீது தான் அதற்கு காரணம். குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கிறது இல்லை, வருஷ கணக்கில் இது நீர்த்து கொண்டே போகுது. அதுவும் சாதாரண பண வசதி இல்லாத இப்படிப்பட்ட குற்றவாளிகளாக இருந்தால் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளார இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தால் தண்டனை கொடுக்கப்படுது. இதே பணபலம் படைத்த அரசியல் பின்புலம் உடையவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பாலியல் அத்துமீறல் கடந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை கிடைப்பதில்லை. அதற்கு உதாரணம்னா, கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தன் வீட்டில் பணிபுரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண், ஒரு 16 வயசு சிறுமியை கொடூரமாக கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். அதே போல தன் வீட்டில் பணிபுரிந்த 10 வயது வேலைக்கார சிறுமியை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ கொடூரமாக கற்பழித்திருக்கின்றார். இந்த 2 சம்பவத்திலுமே சென்னை உயர் நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டது. காரணம், பணபலம் இருக்குது, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுறாங்க. அதனால் அப்படிப்பட்ட பணபலம் படைத்த, அதிகாரம் பலம் படைத்த குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க. பெரிய அளவில் செலவு பண்ணி வழக்கறிஞரை வச்சு நீதிமன்றத்தில் வாதாட முடியாத குற்றவாளிகள்
நீதிமன்றத்தால் நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு தண்டிக்கப்படுகிறார்கள். அதுதான் இதை போன்ற சம்பவம் நடப்பதற்கு காரணம். அடுத்ததாக திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடுமே தெரியாது. இரண்டு ஆட்சியிலுமே இது நடக்குது. என்ன சற்று கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இது நடப்பதற்கு காரணம் காவல்துறை அரசனுடைய கட்டுப்பாட்டை இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வந்து தான் அதற்கு காரணம். அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகங்கள் இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த பிரதான சேட்டலைட் ஊடகங்கள் எல்லாமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே செய்தி வெளியிடவே இல்லை. ஆங்கில நாளிதழில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹிந்து பத்திரிகைகள் மட்டும்தான் இது வெளியிட்டிருந்தாங்க. அடுத்ததாக சில யூடியூப் சேனல்லையும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தலைநகரில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. மொத்தத்தில் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம் இருக்கிறதுனால ஆளும் கட்சிக்கு இந்த சம்பவம் ஒரு அவப்பெயர் வந்துடும் அப்படிங்கிற காரணனால பணத்தை கொடுத்து இந்த சம்பவத்தை மூடி மறக்க தான் முயற்சி செய்கிறாங்களே ஒழிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு நல்ல நிவாரணம் பெற்றுத்தரணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அக்கறையும் ஆளுங்கட்சிக்கு இல்லாதான் இதை தோன்றுகிறது. மொத்தத்தில் பீகார் தமிழ்நாடு அப்படிங்கிற வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியா முழுக்க இதை போன்ற சம்பவங்கள் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வட மாநிலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தென் மாநிலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.